ஸோ ஹாய் கைஸ். ஸோ நான் தாங்க மித்ரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டைட்டில் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ போக்கர் எம்பிபாட் ஈவெண்ட்டை சுற்றி எடுக்கிற ஒரு வீடியோ தான் இது. வந்து பார்ட் 1ங்க. ஸோ பார்ட் 2ல் தான். ஸோ அது ஒரு சம்பவமான சம்பவம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இவ்வளோ டைமண்ட் கொடுத்து உங்களுக்காண்டி இந்த போக்கர் எம்பிபாட் ஈவெண்ட்லாம் ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காண்டி நம்ம சேனல் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. ஸோ வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட கேட்கல. ஸோ சட்டு உடனே போக்கர் எம்பிபாட் ஈவெண்ட் ஸ்பின்னுக்கு போயிடலாம். ஸோ வயதே லைட்டாக குழம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்போ இருந்தாலும் போக்கர் நம்ம எடுத்தே தீர்வோம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இப்போ இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து போக்கர் எடுக்கணும். ஸோ வேறு வழியே கிடையாது. ஏன்னா எனக்கு போக்கர் எம்பிபாட்டினா முதல்ல நான் என்னோடய பழைய ஓல்டு ஐடி விஎஸ்கி இன்னொரு ஐடி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஐடியில் ராயல் ஃப்ளாஷ் வச்சுருந்தேன். ஸோ ஆனால் இப்போ என்னத்தை சொல்ல அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ராயல் ஃப்ளாஷில் இந்த ஐடியில் ஒரு எம்பிபாடிக்கு கூட ஸ்கின்னு கிடையாது. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண ஐடி தான். ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் ஐடி மாதிரி தான். அந்த ஐடி வந்து இப்போ நம்மகிட்ட இல்லை. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளோட பழைய ஐடி அவங்களாம் நம்மளுக்கு லைட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பண்டல்ஸ்லாம் டக்குன்னு எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் இது மாதிரி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எனக்கு கொடுங்க, எனக்கு ப்ளே பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். யாருமே வந்து கொடுக்கல. ஸோ இந்த வீடியோலேயே உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் மட்டும் கொடுங்க. ஸ்க்ரீனில் வந்து யூஐடியை ப்ளே பண்ணி விட்றேன். ஸோ மறக்காமல் எனக்காண்டி ஒரே ஒரு தடவை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து நம்மளோட விளையாடுங்க ப்ளீஸ். ஸோ இப்போ வந்து சட்டு போட்டுன்னு இருக்கிறதுலே மட்டமான ஒரு காஸ்டியூம் எடுத்து விட்ருலாம். இல்லை டிமிட்ரி, அதாவது இதுக்கு முன்னாடி என்ன ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, வைக்காத ஒரு கேரக்டரை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு யாராச்சும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ MP40 கொடுக்கறதுனால பரவாயில்ல, நம்மளுக்கு அதுக்குள்ளே டோக்கனையாச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பானுங்க அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஸோ அதனால் மட்டுமே இந்த ஈவெண்ட்டை வந்து கை வச்சு எடுத்து போகிறேன். எனக்கு வந்து இருங்க வம்சம் பண்டல் வந்து எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த குப்பி பையன் வேறு அடிக்கடி வந்துட்டு போய்க்கிருக்கான். வாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து டைமண்ட் வந்து எல்லாம் வந்து பக்கா செட்டிங்காக வந்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ எல்லாமே பண்ணி சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் பெட்டு அந்த லக்கு பெட் இருக்குல்ல அதை வச்சிடணும் கொஞ்சம். ஸோ எல்லாமே கரெக்டாக செட்டிங்காக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஸோ கிளியர் கேட்சால் கொடுக்கலாம். ஸோ அதையும் ஒரு பக்கம் வந்து கொடுத்துட்டு ஸோ சிறப்பாக வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து போக போகிறேன். ஸோ எங்கள் கிளியர் கேட்சால் போக்கர் MP40 ஃபைனலாக வந்து சுத்த போகிறோம்னு நினைக்கும் போது அப்படியே உடம்பு ஸோ பழைய மாதிரி இங்கு பட்டர்லாம் விட்டாங்க அப்படின்னா ஸோ இத்தனை டைமுக்குள்ளே எடுத்துடலாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கு பட்டர்லேயும் விட மாட்டேங்கிறானுங்க. இந்த ஈவெண்ட்டை ஒரு கருமத்தை வேற விட்டு நம்மளை வந்து போட்டு கடுப்பை கலப்புறாங்க. ஸோ லாக் அவுட் அடிக்க மறந்துட்டேன். அதனால் லாக் அவுட் அடித்து ரீஃப்ரெஷ்ஷாக ஐடியா ஓப்பன் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து சட்டு புட்டுன்னு வந்து ஸ்பின் பண்ண போயிடலாம். சரி வேற மாதிரி இப்போ நம்ம தான் MP40 எடுக்க போகிறோம். பாருங்கள் எல்லோரும் நம்ம தான் லாக் அவுட் அடிச்சுட்டு வந்தால் கேரக்டர் மாதிரி இது என்ன கருமம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த லாக் அவுட் ப்ராசஸே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அடிக்கடி வாய்ஸ் கட்டாயி வரும். ஸோ அது என்னென்னா பின்னாடி வந்து ஒரே பைக்காக போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் வாய்ஸ் அடிக்கடி கட்டாயி வந்துக்கிட்டு இருக்குது. இனிமேல் வாய்ஸை கட் பண்ணாமல் போட ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை. ஸோ பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து என்ன ஆசைன்னா எல்லோ போக்கர் கிடச்சிடணும். அதுதான் ஆசையே, நம்மளுக்கு அதுதான் ஆசையே. போதும், வேறு எதுவும் வேணாம். எல்லோ போக்கர் கிடச்சாலே நம்மளுக்கு போதும். ஏன்னா இப்போ உள்ள பிளேயர்ஸுக்கு தான் இந்த ராயல் ஃப்ளாஷ் வந்து பிடிக்கும். ஒவ்வொன்றா சொல்ல போனால் நான்லாம் 4 வருஷம் 5 வருஷமாக நடக்கிறீங்க. எனக்குலாம் வந்து ராயல் ஃப்ளாஷ் வந்து பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லோ போக்கரோட அருமை ஓல்டு பிளேயர்ஸுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். அதனால் மட்டுமே நான் வந்து எல்லோ போய் இவன் வேறு கேரக்டரை மாற்றி விட்றான் அடிக்கடி. சரி இருறா அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நான் வந்து வந்துட்டு ஸோ இப்போ வந்து MP40 ஃபைனலாக ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ அத்தான் மகமாகி இந்த ஸ்பின்னில் கிடச்சிச்சு அப்படின்னா நானே மொட்டை அடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மொட்டை அடிச்சுன்னு இந்த ஸ்பின்னில் கிடச்சிச்சு அப்படின்னா டக்கு போட்டு விட்றா கரெக்டாக கொடுத்துட்றா கண்ணை முடிக்கிறேன். ஸோ என்ன கொடுக்க போகிறான்னு தெரில. ஃபுல்லாக மந்திரத்தை போட்டேன் அப்படியே வச்சுட்டு. ஏன்னா போன தடவை இந்த எமோ ட்ரையல் வீடியோ விட இன்னும் போடாமல் இருக்கேன். எல்லாருமே சொல்கிறீங்க ப்ரோ எடுத்தினா ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை போடு ப்ரோ, அப்போ தான் 4 பேர் இவர் சுற்றிருக்காரு பார்க்க வரலாம்னு நினைப்பாங்க. நீ என்ன ப்ரோ போடவே மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா போடுறேன். இனிமேல் அப்பப்போ எடுத்த வீடியோவை அன்னன்னைக்கு கண்டிப்பாக போட்டுறேன். இந்த வீடியோ நேற்று நைட்டு ஸ்பின் பண்ணேன். இன்னைக்கு சாயங்காலம் போடுறேன். ஒரு நாள் தான் டிலே ஆச்சு. ஸோ இனிமேல் எல்லா ஈவெண்ட்டுமே ஸ்பின் பண்ணால் அப்பப்போ நான் வந்து போட்டு விட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 200 டைமண்ட் ஸ்பின்னு எதுவுமே வந்து கொடுக்கல. செகண்ட் 200 டைமண்ட் ஸ்பின்னு என்ன கொடுத்துருக்கேன். ஏற்கனவே அந்த போக்கர் MP40 வந்த அன்னைக்கு 4 மணிக்கே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 டைமண்ட்ஸ் வந்து ஸ்பின் பண்ணதுக்கு. ஸோ எதுவும் வந்து எனக்கு அந்த அளவுக்கு கொடுக்கல. டோக்கன்ஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஒரு 24 டோக்கன் 34 டோக்கன் நம்ம கொடுத்தாங்க போல். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த அக்கா கேட்டெலாம் வச்சுட்டு ஸோ பண்டல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ வெறி ஆயிடுச்சு எனக்கு. டிமிட்ரி கேரக்டருக்கு டோக்கனை வேறு கம்மியாக கொடுத்துக்கிருந்தாங்களா, அதோட டென்ஷன் ஆகிட்டேன். ஸோ அதனால் போங்கடா நீங்களும் உங்கள்
ஏன்டா அடிக்கடி போய் வாய்ஸை கட் பண்ணி போடுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போ வீடியோ பேச உட்காரனோ அப்போ தான் வண்டி சல்லு புல்லுன்னு போய்கிட்டே இருப்பாங்க. நான் வீடியோ பேச உட்காரனால வண்டியே ஒரு காக்கா சவுண்டு கூட வராது. ஸோ பார்த்துக்குங்க. MP40 இப்போ ஒரு வண்டிக்காரர் வராரு. வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் இரைச்சல் சவுண்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த இடத்துல உட்காந்து பேசவே மாட்டேன். இனிமேல் இந்த இடம் தான், இது வந்து அந்தளவுக்கு சவுண்டு பெருசாக வரல. ஸோ அதனால் இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், வாய்ஸ் இரைச்சல் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறேன். இல்லை ப்ரோ வாய்ஸ் இரைச்சல் இருக்குது ப்ரோ, வேறு இடமே பாருங்கள், ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்து பேசுங்க ப்ரோ. வந்து இறையுது ஏதாச்சும் சொன்னீங்க அப்படின்னா நல்ல இடம் ஏதாச்சும் ஒரு இடம் தேடி அதுக்கப்புறம் அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ இன்னும் நல்ல இடம் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகலை. ஸோ ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து போடலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு லக்கே இல்லை. ஸோ அதே ஒரே ஒரு காரணத்தினால டோக்கனும் வந்து அந்தளவுக்கு பெருசாக கொடுக்கல. நான் நினச்சிட்டேன் வந்து டோக்கன் கொடுக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆடம் கேரக்டர் வச்சுட்டு வந்து ஸ்பின் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ போயிட்டு ஆடம் கேரக்டர் வச்சிடலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ கருணாகரன் நம்மளுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா சூழ்ச்சி அதுதான் வந்து நடக்கும். நம்மளுக்கு எந்த MP40 தலையில் எழுதி வச்சுருக்கான்னு தெரில. ஸோ அது வேறு பதட்டமாக இருக்குது நம்மளுக்கு. சும்மா திக்குன்னு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன கொடுக்குறான் அப்படின்றது, என்ன டோக்கனு, என்ன கதை அப்படின்றத பார்க்கலாம் ஃபுல்லாக. எதுவுமே இடையில பார்த்தா தெரிஞ்சிடாது இல்லையா. ஸோ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ எனக்காண்டி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாஸ்க்கு கொண்டை இந்த ஷூ இதெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளேயே பாதி நேரம் போயிடுது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணியிருக்கணும் எடிட்டிங்கில். ஸோ ஸ்கிப் பண்ண மறந்துட்டேன். ஸோ அந்த காரணத்தினால சரி இதையும் கொஞ்சம் நேரம் பாருங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன பேசுகிறது தெரில, இவ்வளோ நேரம்லாம் வீடியோ பேசுனதே கிடையாது. வாய் வேறு வளருது லைட்டாக. ஸோ போடு என்ன ராயல் ஃப்ளாஷு இங்கே போய் ஒரு 10 ஸ்பின்னை போட்டு வருவோமா. 10 ஸ்பின் பண்ண காயின் வேறு இல்லை, இருந்த காயினுக்கு ஃபுல்லாக இதை வாங்கி போட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு 200 டைமண்ட் ஸ்பின்னு. இதில் வந்து ஓரளவு நம்மளுக்கு லக் அடிச்சிச்சு அப்படின்னா டோக்கன் நிறையா கொடுத்தாங்க. என்னன்னா ஆடம் இஸ் பவர், ஆடம் நோ வேர்டு, எங்களோட எமோஷன்ரா அது அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஆடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்பின்னை போட்டு பார்க்கலாம். அடுத்த ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா ஸோ அடுத்த ஸ்பின்னே ஒரு ஆவரேஜான டோக்கன் தான், நல்ல டோக்கன் தான் கொடுத்துருந்தாங்க. 17 டோக்கன் கொடுத்துருந்தாங்க. முன்னாடிலாம் 15 போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பரவாயில்ல. ஸோ லாஸ்ட்டு ஸ்பின்னே இதில் என்ன கொடுப்பாங்க அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ போடு கிருட்டு அப்படின்ற மாதிரி தான், கிருட்டு மிரட்டு அப்படின்ற மாதிரி தான். போடு ஸ்பின்னை தக்காளி என்ன கொடுப்பாங்க. எல்லோ பக்கரு இங்கே பாரு ராயல் ப்ளஸ்ஸு விழுந்துருங்க மொத்தமாக நக்குன்னு முடிச்சு விட்டாங்க. ஸோ என்ன அப்புறம் ஒன்றுமே கிடைக்கல, நோய் கிடைக்கும் நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்ட் 1, இதில் எதுவும் கிடைக்காது. ஸோ பார்ட் 2 வீடியோவில் சீக்கிரமே சந்திக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அப்போ தான் பார்ட் 2 வீடியோ வருது. எந்த கன்று கிடச்சிச்சு அப்படின்றது உங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ போயிட்டு வரேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ், லவ் யூ டு ஆல். ஸோ பை கைஸ்.